ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 6/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உயிரோடு இருந்துக்கிட்டே இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிடுங்க. மர்ஜீவா வாழ்க்கை அதான் லட்சியமே. நான் ஆத்மா, நான் ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கிறேன். அந்த பயிற்சிக்காக தான் என்னுடைய அப்பாவை புள்ளியாக பார்க்குறேன், யாரை பார்த்தாலும் புள்ளியாக பார்க்குறேன். ஸோ அந்த உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடணுன்றார், உடம்பில் இருந்துக்கிட்டு. ஸோ அப்படி அசரீரியாகி தந்தையை நினைவு பண்ணுங்க. இதுதான் ஆழ்ந்த அமைதி, மயான அமைதி அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, எந்த நினைவும் இல்லாமல் பாப்பாவை நினைக்கணுன்னா, உடல்னு நினைத்தால் எல்லாமே ஞாபகம் வந்துடும், ஆத்மா நினைத்தால் எல்லாமே மறந்துடும். ஏன்னா உடம்புலேருந்து விடுபட்டாச்சு. ஸோ அப்படி அசரீரியாகி பாபாவை நினைவு பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ உங்களுடைய அஸ்திவாரத்தை உறுதியாக்கி இருக்கிறீங்க. ஸோ எதன் ஆதாரத்தில் உறுதியாக்கி இருக்கிறீங்க தெரியுமா? தூய்மையின் ஆதாரத்தில். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாக இருக்குதோ, அதாவது உண்மையான தங்கமாக ஆகுதோ, அந்த அளவுக்கு உறுதித்தன்மை வந்துடும்னு பாபா சொல்கிறார். ஸோ தூய்மை ஆகிறது தான் தங்கமாகிறது. ஸோ அந்த அளவுக்கு உறுதியான அஸ்திவாரத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். பாபா இப்போ சுயராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை அந்த அளவுக்கு உறுதியாக்குறார். எந்த அளவுக்கு உறுதியாக்குறாருன்னா, அரை கல்பத்துக்கு அந்த அஸ்திவாரத்தை, அந்த ராஜ்யத்தை யாரும் அசைக்க முடியாது. ஸோ அதாவது நம்முடைய ராஜ்யத்தை யாரும் அபகரிக்கவே முடியாது. பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? தூய்மையாக இருக்கும்பொழுது நம்மளது அபகரிக்கணும்னு யாருக்குமே தோணாது. ஸோ இன்றைக்கி கூட நிறைய சொத்து சண்டை, இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையிலான சண்டை, இது எல்லாமே தூய்மையின்மையினால் தான் வருது. ஸோ தூய்மையாக இருந்தால் அபகரிக்கிற எண்ணம் கூட யாருக்கும் வராது. ஸோ அதுக்காக தான் பாபா இப்போ பக்காவாக தூய்மையாக்குறார். அரை கல்பத்துக்கு நம்ம ராஜ்யத்தின் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற அளவுக்கு, அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக்குறார் தூய்மையின் ஆதாரத்தில். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசரீரி ஆகுங்கன்னு அர்த்தம் இல்லையா? பாபா நினைவு செய்யும்பொழுது அதுக்கு தான் முதல் ஸ்டெப்பு ஆத்மானு உணர்ந்து அப்புறம் தான் பாபா நினைக்கிறோம். அப்போ ஆத்மானு உணர்ந்து பாபாவை பரந்தாமத்தில் நினைக்கிறோம். ஆத்மாவுடைய இருப்பிடமும் அதுதான். ஸோ அப்படி அங்கே நினைக்கும் பொழுது தான் ஆழ்ந்த அமைதி அனுபவமாகும். அந்த ஆழ்ந்த அமைதியில் இருக்க சொல்கிறார். இதோடைய நினைவாகத்தான் நம்முடைய ஜடச்சிலைகளை பார்த்தாலும் மனிதர்களுக்கு, பக்தர்களுக்கு ஆழ்ந்த அமைதி அனுபவமாகுது. மனிதர்கள் இறக்கும் பொழுது ஆழ்ந்த அமைதியுடையவர்களாக ஆகிடுறாங்க இல்லையா? அவ்வளோதான். இன்னும் ஆட்டம் போட்டடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த உடம்பை பார்க்கும்போது. ஆடிய ஆட்டம் என்னான்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க இல்லையா? ஸோ இவருடைய சரீரம் அமைதியாயிடுச்சு, அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், சரீரமும் ஆத்மாவும் பிரிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ சரீரத்துலேருந்து ஆத்மா வெளியேறிடுச்சுன்னா உடம்பு அமைதியாகிடுதா? அதே மாதிரி சரீரத்தில் இருந்துக்கிட்டு ஆத்ம உணர்வில் இருந்தாலும் அதே அமைதி அனுபவம் ஆகணுன்றார். இங்கே இருக்கிற எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை.
அதுதான் சாட்சி நிலைன்றது. ஆத்மா பிரிஞ்சிடுச்சு, சரீரம் அழிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் குழந்தைங்க, நீங்கள் இங்கே உட்காரும் பொழுது அந்த மாதிரி ஆழ்ந்த அமைதியில் உட்காரணும். அதாவது உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்த நிலையில் உட்காரணும். அதான் அசரீரி ஆகிறதுன்றது. தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. தந்தையை நினைவு செய்யுங்க. இதுதான் உண்மையான அமைதின்னு சொல்லப்படுது. ஆனால் மனிதர்களுக்கு அமைதியை பற்றியே தெரியல. ஆழ்ந்த அமைதினா என்னன்னு தெரியல. ஏன் ஆழ்ந்த அமைதின்னு சொல்கிறாங்க? அவர் இறந்துட்டார், அமைதியாகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டே இறந்துடுங்கன்றார். இல்லை ஆத்மான்ற உணர்வில் இருக்குன்னா அதான் அர்த்தம். இங்கே இருக்கிற எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இறந்துட்ட மாதிரி இருக்கணும். இது ஒரு பக்காவான பயிற்சி. நான் இறந்துட்டேன். இப்போ இறந்து ஆத்மா வெளியேறிடுச்சுன்னா ஆத்மாவில் எதுவும் பண்ண முடியாதுல்ல, ஜஸ்ட்டு பார்க்க தானே முடியும். அந்த மாதிரி இருங்க. ஆனால் ஆத்மா கூட நினைக்கும், அது கூட இல்லாமல் இருக்கணும். ஏன்னா புத்தி பரந்தாமத்தில் இருக்கணும். அப்படி அமைதியாகுங்கன்றார். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் காந்தி சமாதிக்கு போகிறாங்க. அங்கே போய் ஆழ்ந்த அமைதியில் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபமே சாந்த ஸ்வரூபம்தான் அப்படின்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் நம்முடைய ஸ்வரூபத்தில் நிலைச்சிடுறோம். ஏன்னா நம்முடைய சுய தர்மமே அமைதி தான். நம்முடைய ஆத்மாவே சாந்த ஸ்வரூபமாக தான் இருக்குது. அவங்களுக்கு இது தெரியல. அதனால தான் அமைதி தேடுறாங்க, வேண்டுறாங்க, அமைதி கொடுங்கன்ட்டு. அமைதி வேணும்னு ஆத்மா தான் கேட்குது. ஆத்மாவுடைய சுயதர்மமே அமைதின்றதே ஆத்மா மறந்துச்சு, தன்னுடைய சுயதர்மத்தை மறந்துச்சு. இல்லை, ஆத்மாவுடைய சுயதர்மமே அமைதி தான். அப்புறம் எதுக்கு ஆத்மா அசாந்தியாக இருக்குது? அதை மறந்ததுனால அசாந்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தான் பாபா மறுபடியும் அசரீரி ஆகுங்க, இல்லையா, உடல்ன்றதை மறந்து உடல்லிருந்து பிரிஞ்சு அசரீரியாகி உட்காந்துடுங்கன்றார். அவங்க ஹடயோகிகள் வலுக்கட்டாயமாக பிராணாயாமத்தில் உட்காடுறாங்க. அப்போ பார்த்தா செத்தவங்க மாதிரி இருப்பாங்க. அது தற்காலிக அமைதி. ஆனால் நம்முடைய சுயதர்மமே அமைதி தான் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தான் தெரியும். இல்லை, ஹடயோகத்தில் எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்க முடியும்? இப்போ சுயதர்மத்தில் நிலைச்சிருக்கணும். ஆத்மாக்களாகிய நீங்கள் சுயராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆத்மா தான் எல்லாமாகவும் ஆகுது. வக்கீலாக, இன்ஜினியராக, டாக்டராக, முதல்வராக, பிரதமராக எல்லாமாகவும் ஆகிறது ஆத்மா தான். அதேமாதிரி எனக்கு ராஜ்யம் வேணும் அப்படின்னு ஆத்மா தான் கேட்குது. இதுக்கு முன்னாடியும் அப்பா கிட்டேருந்து ராஜ்யத்தை அடைஞ்சிங்க. இப்போ மறுபடியும் அப்பா கிட்டேருந்து ராஜ்யத்தை அடையிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் மனிதர்கள் தேக அபிமானத்தில் இருக்கிறதுனால பாவம் துக்கத்தில் இருக்கிறாங்க. நான் ஆத்மா என்னுடைய அப்பா பரமாத்மா கிட்டேருந்து சுயராஜ்யம் அடையிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா?
ஸோ நான் ஆத்மான்றது ரொம்ப முக்கியம் துக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு. அடுத்தது அப்பாவை நினைக்க நினைக்க சுகத்தின் ஆஸ்தியை நிரப்பிக்கிறோம். ஏன்னா ஆத்மாக்களாகிய நமக்கு இப்போ ராஜ்யம் தேவை. இந்த நேரத்தில் எல்லையற்ற தந்தை கிட்டேருந்து ஆத்ம சுயராஜ்யத்தை கேட்குது. இல்லை மற்றவங்க கொடுக்குற ராஜ்யம் இல்லை, நாம எடுக்கிறோம். ராஜ குடும்பத்தில் பிறந்தால் தானாகவே ராஜா. இப்போ இங்கே எலெக்ஷனில் நின்று கஷ்டப்பட்டு இவங்க மேலே அவங்க குறை சொல்லிட்டு இப்படியெல்லாம் கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு சுயராஜ்யம் இருந்தது, பிறகு மறைஞ்சிடுச்சு. இப்போ பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு மறுபடியும் ராஜ்யத்தை கொடுக்கிறார். அதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். அதைத்தான் ராஜயோகம்னு சொல்கிறோம். அந்த ராஜயோகத்தை சுயம் பரமபிதா பரமாத்மாவே கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் தேக அபிமானிகளாக இருக்கிறாங்க. அதனால் நான் வக்கீலாக இருக்கிறேன், இன்ஜினியராக இருக்கிறேன் அப்படின்னு தேகத்தை தான் புரிஞ்சுக்கிறாங்க. பணக்காரனாக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், அமெரிக்காக்காரனாக இருக்கிறேன், இது எல்லாமே உடம்பு தானே. உண்மையிலே நான் சொல்கிறது கூட ஆத்மா தான். ஸோ நான் இந்த பொருளை எடுக்கிறேன் அப்படின்னு ஆத்மா தான் சொல்லுது. ஸோ ஆத்மாபிமான பயிற்சி தான் இன்றைக்கி முரளி ஃபுல்லாக பாபா சொல்கிறார். உண்மையிலே ஆத்மா ஆணுன்னு சொல்கிறார். நான் ஆத்மா பாபாவுடைய குழந்தை. பாபா நான் உங்ககிட்டேருந்து சுயராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. ஆத்மாவுக்கு பரமாத்மா தான் சுயராஜ்யத்தை கொடுக்குறார். ஏன் ஆத்மாவை ஆண்னு சொல்கிறாருன்னா, ஆண் குழந்தைக்கு தான் சொத்துக்கு உரிமை உண்டு இல்லையா? அது மாதிரி பாபா கொடுக்குற ஆஸ்தி சொர்க்கம், அதற்கான உரிமை எல்லா ஆத்மாவுக்கும் இருக்கிறதுனால ஆத்மாக்களை பாபா ஆண்னு சொல்கிறார். ஆத்ம புருஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பக்திக்கும் ஞானத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ சிவனுக்கு கோயில் கட்டுறாங்க. சிவன் கோயிலில் தான் அதிகமாக மணி அடிப்பாங்க. ஸோ அவரை எழுப்புகிறாங்களாம். எல்லாருமே எழுப்புகிறாங்க. அதிகாலையில் மணி அடிக்கிறாங்க இல்லையா? இங்கே தந்தை இல்லையா மாதா கோயிலையும் மணி அடிக்கிறாங்க. எல்லாருமே எழுப்புகிறாங்க. ஆனால் உண்மையிலே பாபா தான் குழந்தைங்களை எழுப்புறார், எழுப்பி தேவதையாக்குறார். இல்லை கல்லறையிலிருந்து எழுப்புன்ட்டு பைபிளில் இருக்கும், அல்லது தூக்கத்திலிருந்து எழுப்புறது திருப்பள்ளி எழுச்சி, ரெண்டுமே ஒன்று தான். எழுப்பி அலங்காரம் பண்ணி அனுப்புகிறார். தேவதையாக ஆகிறதுக்காக குண அலங்காரம் பண்ணுறார் ஞானத்தினால். மற்றபடி இங்கே மணி அடிக்கிறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. எழுப்புறார் ஞானத்தின் மூலமாக. ஸோ அதை நினைவாக பக்தினாலே ஒரு கையில் மணி வச்சு மணி அடிச்சுக்கிட்டே தான் சாமி கும்பிட்றது இந்து மதத்தில் வழக்கமாக இருக்குது. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு சுயராஜ்யம் வேணும்னா முதல்ல தூய்மை ஆகுங்கன்னு சொல்கிறார். அதுதான் முதல் குவாலிஃபிகேஷன் சுயராஜ்யத்துக்கு. ஸோ நம்முடைய லட்சியம் புத்தியில் இருக்குது இல்லை? தூய்மை இருந்தால் முடிஞ்சு போச்சு. 2500 வருடத்தின் ஆஸ்தி காலி. நாம் இந்த மெட்ரிக் வகுப்பில் தேர்ச்சி பெறுவோம், பிறகு இப்படி பண்ணுவோம் அப்படின்னு மாணவர்கள் கூட ஒரு லட்சியத்தோடு தானே இருக்கிறாங்க. இல்லை இப்போ டாக்டருக்கு படிக்கணும்னு இருக்கிறவங்க அந்த லட்சியத்தோடவே படிப்பாங்க.
அதே மாதிரி சன்னியாசிகளுடைய லட்சியம் என்ன? அமைதி வேணும், அமைதி அடையணும், ஜோதியாக கலக்கணும். அதனால் அமைதியை தேடுறாங்க. ஸோ பாபா அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். ராணி மாலையை கழுத்துலேருந்து கழட்டி வச்சுட்டு குளிக்க போவாங்க. ஒரு நாள் மறந்துட்டு எப்பயும் மாலை வைக்கிற இடத்துல தேடுறாங்க, காணும். எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க, ஆனால் அது ஆல்ரெடி கழுத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் அமைதி உங்களுடைய கழுத்து மாலை, சுய தர்மம். அதை சன்னியாசிகள் வெளியில் தேடுறாங்க. ஆத்மா சுயம் சாந்த ஸ்வரூபமானது. தன்னுடைய சுய தர்மத்தை மறந்து தன்னை சரீரம்னு புரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஸோ பாபா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் சரீரம் இல்லை, ஆத்மா அப்படின்னு. ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறீங்க. இதை பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. உங்களுடைய ஜென்மங்களை பற்றி உங்களுக்கு தெரியல, அதனால தான் நான் சொல்கிறேன்னு பாபா சொல்கிறார். இல்லை, ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தீங்கன்றதே உங்களுக்கு தெரியல. இப்போ மறுபடியும் தூய்மை ஆக்கிறதுக்கு தான் பாபா நம்மளை பிரம்மகுமாரிகளாக மாற்றி இருக்கிறார். தூய்மை ஆகாமல் இந்த ஞானம் தாரணை ஏற்படவே முடியாதுன்றார். இது எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். லௌகீக படிப்பு கூட பிரம்மச்சரியத்தில் இருந்து தானே படிக்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடி தானே, குழந்தையா இருக்கும்போதே தானே படிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த குழந்தையுடைய மனசு சினிமா பாட்டோ அல்லது விகாரத்திலோ கரப்ட் ஆகுதோ, அந்தளவுக்கு குழந்தைக்கு படிப்பு ஏறது தடைப்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த ஞானம் தாரணை ஆகணும், மெயின் தூய்மைன்றார். அதனால்தான் சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி புத்தின்ற தங்க பாத்திரத்தில் தான் இந்த ஞானமும் தங்கும். ஸோ எப்படி தூய்மை ஆகிறது, தங்கம் ஆகிறது? பாபாவை நினைவு செஞ்சால் தான் புத்தி தங்கம் ஆகும். ஏன்னா பாபா தான் உண்மையான தங்கம். அவரை நினைத்து அவருடைய குழந்தை நான் நினச்சி அவரை மாதிரி நம்மளும் தங்கமாகிறோம். ஸோ ஆத்மா தந்தையை நினைவு செய்ய இந்த ஞானமும் நல்ல தாரணை ஆகுது. சின்ன விஷயம் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சதெல்லாம் இவ்வளோ ஆழமான விஷயம் இருக்குதுன்னு அப்புறம் தான் புரியுது. நீங்கள் உண்மையான தங்கமாக தூய்மையாக இருந்தீங்க. இந்த ஞானத்தின் தாக்கம் வேறு யாருக்குமே ஏற்படுறது கிடையாது. ஸோ இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் இந்த ஞானம் தற்காலிகமாகவாவது தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். பெரும்பாலும் பெண்கள் வயதான ஸ்டேஜில் தூய்மையாக இருப்பாங்க, அப்போ கிடைக்கும். அல்லது திருமணத்துக்கு முன்னாடி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா திருமணமாகி டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தூய்மையாக இருப்பாங்க இல்லையா, அப்போ கிடைக்கும். ஸோ அதான் பாபா சொல்கிறார், வேறு யாருக்கும் இந்த ஞானத்தின் தாக்கமே ஏற்படாதுன்றார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இதை நினச்சாலே நமக்கு மெய்சில் இருக்கணும். மிக அற்புதமான ஞானம். ஆனால் மற்றவங்களுக்கு இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேங்குது. நம்ம தர்மத்தை ஆத்மாவுக்கு தான் ஒரு வழி பண்ணுது. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு நான் சுயராஜ்யத்தை கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். பழைய உலகத்துடைய முடிவும் புது உலகத்துடைய ஆரம்பமும் எப்போ ஏற்படுதோ அப்போ தான் இந்த சுயராஜ்யம் கிடைக்கும். ஏன்னா மனிதர்கள்கிட்ட எல்லைக்குட்பட்ட ராஜ்யம்தான் இருக்குது. எல்லையற்ற ராஜ்யம் ஒருபோதும் மனிதர்கள் மூலமாக கிடைக்காது, கடவுள் மூலமாக தான் கிடைக்கும். அதனால் மனிதர்கள் ஒருபோதும் உலகத்திற்கு எஜமானர்களாக தானாக அல்லது மனித வழி மூலமாக ஆகவே முடியாது.
சிவத்தந்தை மூலமாகத்தான் நீங்கள் ஆகிட்டு இருக்கிறீங்க. தந்தையாகிய கடவுளுக்குத்தான் உங்களுடைய 84 பிறவிகள் பற்றி தெரியும். தேவதைகளுக்கு கூட தங்களுடைய ஜென்மங்களை பற்றி தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கே துக்கம் வந்துடும். ஏன்னா மறுஜென்மம் எடுத்து நம்ம ஏணிப்படியில் இறங்கிடுவோமா, துக்கம் நிரம்பி கலியுகத்துக்கு போயிடுவோமா, அது ஒரு துக்கத்தை கொடுக்கும் இல்லையா? ராஜ்யத்தின் சுகமே மறைஞ்சு போயிடும். அதனால தான் அவங்களுக்கு இந்த ஞானம் தெரியாது. இந்த உண்மை உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நமக்கு தெரியறதுனால சந்தோஷம். ஏன்னா நம்ம அடுத்தது சுகத்தை எல்லாம் அடைய போகிறோம். நான் ஆத்மான்னு உங்களுக்கு தெரியும் தானே, இதில் எந்த சந்தேகமும் இல்லை தானே? ஒருவருக்கொருவர் இந்த ஞானத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தெய்வீக தர்மத்தின் மரம் ஸ்தாபனை ஆகுது. இவர் நம்முடைய பிராமண குலத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. இவர் முழு பக்தி செஞ்சுருக்கிறாரு இல்லையா? புதுசாக ஒரு ஆத்மா வராங்க, ஞானத்தை கேட்குறாங்கன்னா நம்ம தர்மத்துக்கு வந்துட்டாங்க, இவங்க முழுசாக பக்தி செஞ்சிட்டாங்க, அதனால் மறுபடியும் அப்பா கிட்ட ஆஸ்தி அடையிறதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஞானம் முடிஞ்ச பிறகு மீண்டும் பக்தி ஆரம்பமாகுது. இது யாருக்குமே தெரியல. ஞானம் முடிஞ்ச பிறகுன்றது ஞான மார்க்கம், அதாவது சத்தியுக திரேதாயுகம். அது முடிஞ்ச பிறகு மறுபடியும் பக்தி ஸ்டார்ட் பண்ணுறோம். கட்டிடம் கூட எப்படி புதுசுலேருந்து பழசாகுதோ புதுசாகவே கடைசி வரைக்கும் இருக்காது இல்லையா? அது இயற்கையின் நேதி. அதே மாதிரி தான் இந்த உலகமும் சொர்க்கத்திலிருந்து துக்கம் நிரம்பிய நரகமாக மாறியே தீரும். அஸ்திவாரம் இல்லாத அல்லது அஸ்திவாரம் இல்லாத கட்டிடத்துடைய ஆயுள் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இப்போல்லாம் கட்டிடங்கள் ரொம்ப உறுதியாக கட்டுறாங்க. பூகம்பமே வந்தாலும் கட்டிடம் இடிஞ்சிடக்கூடாது, நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக கட்டுறாங்க. அதை குறிப்பாக அஸ்திவாரம் ரொம்ப உறுதியாக போடுறாங்க. அதே மாதிரி இப்போ சுயராஜ்யத்தின் அஸ்திவாரம் நாம் போடுறோம். சமசபரில் அஸ்திவாரத்தின் ஆதாரத்தில் தானே பில்டிங் நிற்குது. அதே மாதிரி இங்கே அஸ்திவாரமே பாபா என்ன சொல்கிறார்? தூய்மை. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கூட சலனமாகாமல் இருக்கிறீங்களோ அதை வச்சு தான் எத்தனை பிறவிக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு வரீங்கன்றது முடிவாகுது. 21 பிறவிக்கு நாம் அடைய போகிற ராஜ்யத்துக்கு முன்னாடி இங்கே நடக்கிற ராஜ்யம்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்குல. பெரும்பான்மையான நாடுகளில் மக்களாட்சி தான் 5 வருஷம் 4 வருஷம் தான். அதை பிடிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. அது முடிஞ்ச உடனே அவங்கள பிடிச்சி அவங்க மேலே நிறைய கேஸ்லாம் போட்டு நிம்மதி இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம ராஜ்யத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா? அதனால தான் இங்கே இருக்கிற ராஜ்யத்தின் மீது ஆசைப்படாதீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் கூட அப்பால் இப்போ சாத்தானேன்னு போயிடணும். ஏன்னா இங்கே இருக்கிற டெம்டேஷன் உங்களை பிடிச்சி கலியுகத்தின் பக்கம் ஆசை வர வச்சிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த வார்த்தை. இங்கே இருக்கிற ராஜ்யம்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி ராஜ்யம் இருக்குது, நாளைக்கு யாராவது படையெடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை? கலியுகம் ஃபுல்லாகவே அப்படி தான் இல்லை? எந்த நேரம் வேணாலும் யார் வேணாலும் படையெடுத்து வருவாங்க. இப்போவுமே அப்படி இருக்கிறத பார்க்குறோம் நிறைய நாடுகளில். உக்ரைன்லாம் அப்படி தானே ஆச்சு. அவர் ஆட்சிக்கு சில மாதங்கள் தான், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு உக்ரைனில். ஏன்னா அஸ்திவாரம் கிடையாது எதுக்குமே. அஸ்திவாரமே இல்லாமல் கட்டின வீடு தான் இங்கே இருக்கிற ராஜ்யம்ன்றார். மணல் வீடுன்னுவாங்களே அந்த மாதிரி. மனிதர்களுக்கும் அஸ்திவாரம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு இறந்துடுறாங்க.
இப்போ உங்களுடைய அஸ்திவாரத்தை பாபா தான் உறுதியாக போடுறார். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிக்கு ராஜபாக்கியத்தை அடையிறீங்க. அந்த அளவுக்கு ராஜ்யத்தின் அஸ்திவாரம் உறுதியாக போடப்படுது. அந்த அஸ்திவாரம் தான் தூய்மை. ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, அதுக்கு தான் தூய்மையாக இருங்கன்றார். ஸோ இந்த உலகத்தின் எந்த விஷயமும் உங்களை பிடிச்சி சலனப்படுத்தக்கூடாது. அது துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, இது நம்மளது கிடையாது இல்லையா. அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது தப்பு தானே. அப்போ இது ராவணனுடைய இது, அதன் மீது நமக்கே ஆசை. நம்மளுடைய இது பாபா உருவாக்கிட்டு இருக்கிறார் இப்போ தான். ஸோ நம்ம ராஜ்யத்தில் எந்த பூகம்பமும் அசைக்க முடியாதுன்றார் இல்லையா. அங்கே பூகம்பமே வராது. அந்த மாதிரி சுயராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். அதை யாரும் அசைக்கக்கூட முடியாது, அபகரிக்கவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது அப்படின்னு கீதையில் கூட சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கிறார். அங்கே கொஞ்சம் கூட துக்கத்துக்கான விஷயமே இருக்காது. அப்போ ஆத்மாவுக்கு எவ்வளோ குஷி ஏற்படணும். அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்னா, ஸோ அதை நினச்சி பார்க்குறதுல தான் மைண்டை பிஸி ஆக்கணும். அதை நம்ம நினைக்காதனால மற்ற விஷயத்தை நினைச்சா அது துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் முரளியில் முக்கியமான பாயிண்டெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்டாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அந்த ஒரே பாயிண்ட்டு அப்படியே தாரணை பண்ணணும். அதுமாரி குளிக்க போகிறீங்க, சாப்பிட போகிறீங்கன்னா சும்மா போயிடக்கூடாது. அப்படியே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். குளிச்சுட்டு வர வரைக்கும் அதே பாயிண்ட்லேயே இருக்கணும். நல்ல தாரணை ஆகும், சூப்பராக இருக்கும். ஸோ ஆத்மாவுக்கு எவ்வளோ குஷி ஏற்படணும். துக்கமே இல்லாத ஒரு உலகத்துக்கு போகிறோம், 21 ஜென்மம் அங்கே எடுக்க போகிறோன்னா எவ்வளோ குஷி இருக்கணும். நம்பிக்கை இருக்குது தானே. நம்பிக்கை இல்லைன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே தகுதியற்றவர்கள் ஆகிடுறாங்கன்றார். நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக தூய்மையாக இருக்க போகிறதில்ல. தூய்மையாக இல்லாட்டினா அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, கடைசியாக வருவாங்கன்னு சொல்கிறார். திரேதாயுகத்துடைய இறுதி கடைசி ஒரு பிறவின்னு. ஆனால் இப்போ வரலட்சுமி சிஸ்டர் சொன்னது அந்த 21 ஜென்மன்றது சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரகத்தின் முதல் பிறவியும் சேர்த்து தான்ன்றாங்க. அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ துவாபரயுகத்தில் ராஜாவாகி என்ன பிரயோஜனம்? அல்லது துவாபரயுகத்தில் தான் முதல் ஜென்மத்தை எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இவ்வளவு குமாரிகள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஞானக்கடல் பதித்த பாவனன் சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா. ஞானக்கடலே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பதித்த பாவனன் அவர் மட்டும்தான் இல்லையா, தூய்மையாக்குபவர். அவரே நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார், ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் மனிதர்கள் தவறுதலாக கிருஷ்ணர் சொல்லி கொடுத்ததா சொல்லிட்டாங்க. சிவபாபா தான் மனித உடலில் புரிய வச்சார் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஏன்னா கிருஷ்ணர் சொன்னதாக சொல்லிட்டதுனால இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே, இது எந்த வேதத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ சிவனே புரிய வச்சார்னா எப்படி ஏற்றுக்குவாங்க? பாரதம் தான் தூய்மையாக இருந்துச்சு, இப்போ அழுக்காயிடுச்சு. அதனால்தான் தேவதைகள் முன்னாடி போய் தேவதைகளுடைய மகிமை பாடுறாங்க. அதே மாதிரி சிவன் முன்னாடியும் போய் நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர், 16 கலைகளிலும் முழுமையானவர் அப்படின்னு ஒருபொழுதும் பாட மாட்டாங்க. இது தேவதைகளை தான் இப்படி மகிமை பாடுவாங்க. ஏன்னா சிவனுடைய மகிமை தனிப்பட்டது. அவர் எப்போவுமே ஒரே மாதிரி இருப்பவர் இல்லை. 16 கலை நிரம்பி வர மாறுறது தேவதைகள். அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்களாக மாறுபவர்கள் தேவதைகள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறையும். சிவபாபாவுடைய மகிமை என்ன? ஞானக்கடல் பதித்த பாவனன், எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர், எல்லாருடைய பையையும் நிறைக்கக்கூடிய கல்லங்கபடமற்றவர் இல்லை. எல்லாருடைய ஆத்மாவிலையும் 5000 வருஷத்துக்கு தேவையானதை நிரப்பி அனுப்புகிறார். இப்படிப்பட்ட தந்தையை
எல்லாரும் மறந்துருக்கிறாங்கன்றது தான் கொடுமை. இல்லை, டூருக்கு போகிறதுக்காக அப்பா அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சு காசெல்லாம் கொடுப்பாங்க. திரும்பி வரும்போது அந்த அப்பா அம்மாவே மறந்துட்டா அந்த மாதிரி தான் நம்ம மறந்துட்டோம். அதே மாதிரி துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கறதுக்காக வாங்கன்னு அந்த பரமபிதா பரமாத்மாவை தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் அந்த ஒருத்தர் தான். அவர் கொடுக்குற வழி தான் உயர்ந்த வழி. அதுதான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட பகவானுடைய வழி. இல்லை, உயர்ந்த வழி யாரோடது? உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய வழி தான். உயர்ந்ததிலும் உயர்ந்தது துக்கத்திலிருந்து சுகத்தை கொடுக்குற வழி அதுதான். ஸோ அந்த வழி மூலமாகத்தான் குழந்தைகளாகிய நீங்களும் சிரேஷ்டமானவர்களாக, அதாவது உயர்ந்தவர்களாக ஆகிறீங்க. அசுத்தமான உலகம் அப்படின்னு அரசாங்கம் கூட சொல்லுது. இல்லை, நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது. உலகம் முழுவதுமே இதை பார்க்குறோம். இப்போ இந்த அழுக்கான உலகத்தில் உள்ள கீழான மனிதர்களை உயர்ந்தவர்களாக யார் ஆக்க போகிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சாதுக்கள் நம்மை உயர்த்துவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால உயர்ந்தவர்களாக நம்மளை ஆக்கவே முடியாது. ஏன்னா இந்த காரியமே ஒரு தந்தையுடைய காரியம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ராஜாவுடைய கட்டளைப்படி தான் எல்லாருமே நடந்தாங்க. இல்லை, குறிப்பாக சத்தியுகத்திலெல்லாம். ஏன்னா அங்கே உங்களுக்கு அமைச்சர்கள்லாம் கிடையாது. சக்கரவர்த்தி ராஜா கிட்டேயே அவ்வளோ சக்தி இருக்கும், புத்தி இருக்கும். அதனால் அங்கே அமைச்சர்ன்ற பேரே சொல்லப்பட்டது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட உலகத்துக்கு எஜமானர்களாகி நாம் ராஜ்யம் செஞ்சோம்னு இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எப்படி முந்தைய கல்பத்தில் சத்தியுகத்தில் ராஜ்யம் பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் பண்ணணும். அதற்கு உறுதியான அஸ்திவாரம் போடணும். உண்மையிலே சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுக்கான ராஜ்யம் கிடைக்கும் தானே. கிருஷ்ணருக்கு அவருக்கான ராஜ்யம் இருக்கும், மற்ற அரசர்களும் இருப்பாங்க. இல்லை, கிருஷ்ணர் மட்டுமே இருக்க போகிறது கிடையாது, நிறைய சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க. அது இல்லாமல் நாராயணனே 8 பேர் குறைஞ்சது இருப்பாங்க, அதாவது 8 வம்சம். ஸோ 8 பேர் இருந்தாங்களா அல்லது 108 பேர் இருந்தாங்களாங்கிறதெல்லாம் போக போக தெரிஞ்சிடும். கடைசியில் சொல்ல வேண்டிய ஞானத்தை இப்போவே சொல்லிடுவாருன்னு கிடையாது. யார் உயிரோடு இருப்பாங்களோ அவங்களுக்கு தந்தை ஞானம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடுத்தே ஆகணும். இல்லையா, உயிரோடு இருப்பாங்கன்றது 2 அர்த்தத்தில் வருது. ஒன்று உயிரோடு இருக்கிறது, இன்னொன்று இந்த ஞானத்திலே இருக்கிறது. ஞானத்தை விட்டு போயிட்டாலும் அவங்க இறந்துட்டாங்கன்ற கணக்கு தான். ஸோ பாபா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஞானத்தை. அது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பரமாத்மாவுக்கு இப்போ பாகம் இருக்குது. இந்த ஞானத்தை கொடுக்குற பாகம் இப்போ பதிவாகி இருக்குது. இன்னும் போக போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, நிறைய புரிஞ்சுக்குவீங்கன்னு பாபா சொல்கிறார். அது பாபா கொடுக்குற ஞானமெல்லாம் போக போக தான் நமக்கு நல்லா புரியும், தூய்மையாக ஆக. ஸோ நாளுக்கு நாள் பாபாவும் புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அங்கே நாம் எப்படி ராஜ்யம் பண்ணுவோம், அங்கே எப்படி சுயம்பரம் நடக்கும், எல்லாமே தெரிஞ்சிடும்ன்றார். நீங்கள் தியானத்தில் வைகுண்டத்துக்கு போய் பார்க்கவும் செய்கிறீங்க ட்ரான்ஸில். அங்கே தங்க மாளிகைகள் எப்படி இருக்கும், தங்கமே தங்கமாக இருக்குமா திரும்புகிற பக்கமெல்லாம்.
ஸோ உங்களை வந்து தங்கபுரியில் இருக்கிறதாக பார்க்குறீங்க. தங்க கற்கள்னால் அங்கே கட்டிடம் உருவாகிக்கிட்டே இருக்குமா. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் கல்லை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பிறகு கீழே இறங்கும்போது, அதாவது ட்ரான்ஸ்லேருந்து வெளியில் வரும்பொழுது நீங்கள் உங்களை இங்கே இருக்கிறதாக உணர்றீங்க. மீரா கூட தியானத்தின் பொழுது தான் கிருஷ்ணரோட டான்ஸ் ஆடினதாக பார்த்தாங்க. நீங்கள் சூக்ஷ்மவதனத்துக்கு போகிறீங்க, அங்கே எலும்பு தோலெல்லாம் கிடையாது. ஃபரிஸ்தாக்களாக ஆகிடுறீங்க. பிரம்மாவுக்கும் சூக்ஷ்ம சரீரம் வந்து பார்க்க முடியுது. அப்படி நீங்களும் ஃபரிஸ்தாவாக ஆகிடுறீங்க. அதனால் அங்கே நீங்கள் தோட்டமெல்லாம் கூட பார்க்குறீங்க. ஏன்னா பாபா அப்படி உங்களுக்கு சாட்சாத்காரம் காட்டுறார். அதேமாதிரி பாபா நமக்கு வந்து போதை ஏற்படுத்துகிற சோமரசத்தை பருக வைக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே சூக்ஷ்மவதனத்தில் எதையும் குடிக்க வைக்க முடியாது. மலர்கள், பழங்கள் இதெல்லாம் வைகுண்டத்தில் முதல் தரமானதாக இருக்கும், மிகவும் முதல் தரமானதாக இருக்கும்ன்றார். மலர்கள், பழங்கள் எல்லாமே. மற்றபடி சூக்ஷ்மவதனத்துலலாம் தோட்டம் கிடையாது, அது வெறும் காட்சி தான். ஆனால் தோட்டத்துக்கு போன அங்கே இளவரசர் இருந்தாருன்னு சொல்கிறீங்க. அப்போ அது வைகுண்டம் இல்லையா? ஸோ வைகுண்டத்தின் பொருளை வந்து நீங்கள் இங்கே அடைய முடியாது. அங்கே முதல் தரமான பொருட்கள் இருக்கும். நான் உங்களை அந்த வைகுண்டத்துக்கு எஜமானர்களாக ஆக்குறேன்னு பாபா சொல்கிறார். இங்கேயோ துக்கமே துக்கம்தான் இருக்குது இல்லையா? இங்கேருந்து போனால் தான் அங்கே வைகுண்டத்தில் போய் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இங்கே துக்கம்தானே இருக்குது. அதனால தானே ஹே பகவானே என்னை துக்கத்துலேருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லாத மனுஷன் இருக்கவே முடியாதுன்றார். எல்லோரும் ஏதோ ஒரு நேரத்தில் பல ஜென்மத்தில் நம்ம சொல்லி தான் இருப்போம். துக்கத்தின் போது தான் கடவுளை நினைக்கிறாங்க. கிருஷ்ணருடைய பூஜாரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னுவார், ஹனுமானுடைய பூஜாரி ஹனுமானுக்கு ஜெயின்னு சொல்லுவார். இங்கே தந்தையாகிய என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். நிரந்தரமாக நினைவு செய்யறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருடைய நினைவும் வரக்கூடாது. அப்படி நினைவு பண்ணால் தான் கடைசி நேரத்தில் யாருடைய நினைவும் வராமல் இருக்கும். இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. அப்போ மற்றவங்க நினைவு வந்தோன்னா டக்கு டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சு பாபா கிட்டே போயிடணும். காசிக்கு போய் பலியாகிறாங்க. அப்படி பலியாகும்போது பல ஜென்மமாக செஞ்ச பாவங்களுடைய தண்டனை அடையிறதாக உணர்கிறாங்க. காசியில் ஒரு கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. அந்த நேரம் பாவத்துக்கு, பல ஜென்மத்தின் பாவத்துக்கு தண்டனை அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிறதா நினைக்கிறாங்க. அதிகம் பாவம் செஞ்சுருக்கிறேன்னு உணர்கிறாங்க. இது பாவாத்மாக்களுடைய உலகம் தானே. ஆத்மா பாவி ஆயிடுச்சு. அதனால் ஆத்மா தான் அப்பாவை கூப்பிடுது. பரமபிதா பரமாத்மா, பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய சிவபாபா அப்படின்னு கூப்பிடுது. அவருடைய உண்மையான பேர் ஒன்றே ஒன்று தான், சிவன் தான். அவர் தான் ஆத்மாக்களுடைய தந்தை. ஸோ ருத்ரனும் சாலிகிராமமும் சொன்னால் அழகாக இல்லை, சிவனும் சாலிகிராமமும் சொன்னால் தான் அழகாக இருக்குது. மண்ணுனால் சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா மண்ணுனால் சாலிகிராமத்தையும் உருவாக்குறாங்க. பதித்த பாவனனோ அந்த ஒரு சிவத்தந்தை மட்டும்தான். ஸோ அவர் தான் வந்து இப்போ இந்த ருத்ரஞான யஜ்யத்தை உருவாக்குறார். பாரதம் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. ஆனால் இவங்க தேவதா தர்மத்தையே மறந்துட்டாங்க.
ஸோ நம்முடைய தர்மமே உயர்ந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம். அது இப்போ மறுபடியும் வரப்போகுது, வரணும். மற்றபடி இந்து தர்மம்னு ஒரு தர்மமே கிடையாது. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே தான் சதோ ரஜோ தமோவில் வராங்க. எப்போ தமோவாக ஆகிறாங்களோ அப்போ தன்னை தேவதைன்னு சொல்ல முடிகிறது கிடையாது. உண்மையிலே இந்துன்ற தர்மமே கிடையாது. அதனால் நீங்கள் தேவி தேவதைகளாக மறுபடியும் ஆக முடியும். இல்லை, மறுபடியும் சதோவாக ஆகணும், அவ்வளோதான். சதோ பிரதானமாக ஆகணும். ஸோ அதுக்காக வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு அமைதியும் சுகத்தின் ஆஸ்தியும் கொடுக்கறதுக்காக நான் உங்களை கூப்பிடுறேன், உங்களை என்னுடையவராக ஆக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். சில குடும்பங்களில் கூட்டு குடும்பமாக நல்லா ஒன்றா இருக்கிறாங்க, ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய வருமானமும் ஒன்றா சேர்த்துடுறாங்க, எந்த குழப்பமும் இருக்கிறது கிடையாது. இல்லை, ஒரு சகோதரன் அதிகமாக சம்பாதிக்கலாம், ஒரு சகோதரன் கம்மியாக சம்பாதிக்கலாம், ஆனால் ஒன்றா சேர்த்து செலவு பண்ணுறாங்கன்னா அந்த குழப்பம், அந்த ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்காது, இல்லையா? ஆனாலும் இதை சொர்க்கம்னு சொல்ல முடியாது. இல்லை, ஏதோ ஒரு சில வீட்டில் அப்படி இருக்கிறதுனால இதை சொர்க்கம்னு சொல்லிட முடியுமா? சத்தியுகத்தில் ஒரு வீட்டில் கூட நோயோ துக்கமோ இருக்கவே முடியாது. இங்கே ஒற்றுமையாக இருக்கலாம், ஆனால் நோய் இருக்காது, வேறு எந்த விதமான துக்கமும் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? சொர்க்கத்தில் தான் எந்த நோயும் இருக்காது, ஒரு வீட்டில் கூட எந்த துக்கமும் இருக்காது. ஏன்னா பேர் சொர்க்கம், அங்கே எல்லோருமே சுகமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுகத்தின் ஆஸ்தியை நிரந்தரமாக அடையிறதுக்காகத்தான் நம்ம பாபா கிட்ட வந்திருக்கிறோம். அதற்கான ஞானத்தையும் பாபா நமக்கு கொடுக்கிறார். பாபா, நீங்கள் தான் பதித்த பாவனன், எங்களையும் பாவனமாக்குங்க, அதாவது தூய்மையாக்குங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ பாபாவோடு குழந்தைகளாகிய நாம கூட பாபாவுக்கு உதவியாளராக ஆகியிருக்கிறோம், புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கு. நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சுயராஜ்யத்தை அடையிறதுக்காக இப்பொழுதிலிருந்தே தூய்மையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கிக்கோங்க. எப்படி பாபா பதித்த பாவனனாக இருக்கிறாரோ அவருக்கு சமமாக நாமளும் தூய்மையாகணும், மற்றவர்களையும் தூய்மையாக்கணும். உங்களுடைய அமைதிங்கிற சுய தர்மத்தில் நிலைச்சிருக்கணும், அதுக்கு தான் அசரீரியாக இருக்கணுன்றார், உயிரோடு இருந்துக்கிட்டே. எவ்வளவு முடியுமோ தேக அபிமானத்தை விட்டு ஆத்மாபிமானியாக இருக்கணும். ஆழ்ந்த அமைதியில், அதாவது அசரீரியாக இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணணும். அசரீரியாக இருக்கும்போது தான் ஆழ்ந்த அமைதி அனுபவம் ஆகும். வரதானம். ஸோ தூய்மையாக இருக்க முடியல, காமத்தை விட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி முறையில் சொன்ன மாதிரி 21 பிறவிக்கான ராஜ்யத்தை நான் இழக்கிறேன் தூய்மை இழக்கிறதுனால அப்படிங்கிறது சதா தனக்கு தானே எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாலே அவங்க வந்து விகாரத்தில் வந்து வெளில வந்துடுவாங்க. அந்த எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து, நான் ஸ்டாப்பாக. இல்லாட்டினா மனசு நின்றுடும், மற்ற குப்பைகள் உள்ளே வந்துடும், அது டாமினேட் பண்ணிடும். வரதானம். மற்ற ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறது கூடவே உங்களுக்கும் சேவை செஞ்சு வெற்றிமூர்த்தி ஆகுங்கள். ஸோ சேவையில் வெற்றிமூர்த்தி ஆகணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற சேவையோட உங்களுக்கும் சேவை செய்யுங்க. மற்றவங்களுக்கு சேவை செய்ய போகும்பொழுது உங்களுடைய பழைய சமஸ்காரங்களையும் முழுசாக எரித்து நான் சாம்பலாக்குறேன்னு நினைங்க. இல்லையா? நான் சேவை செய்ய போல என் சமஸ்காரங்களை எரிக்க போகிறேன். அப்போ மற்றவங்க தொடர்பில் வரும்போது தான் பழைய சமஸ்காரம் வரும், எல்லா விதமான சமஸ்காரமும் வரும்.
அதை எரிக்கிறதுக்கு தான் என்னுடைய லட்சியம்ட்டு போங்க. ஏன்னா சேவை நீங்கள் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க, திரும்ப திரும்ப ஞானத்தை சொல்கிறதுனால அது சொல்லிவிடுவீங்க. பட் என்னுடைய குணம் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணம், என்னுடைய முகம் எல்லாமே பாபாவை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குதான்றதை மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் பழைய சமஸ்காரத்தை எரித்து சாம்பலாக்குறது. ஸோ எந்த அளவுக்கு பழைய சமஸ்காரம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மதிப்பை பெறுவீங்க. ஸோ எல்லா ஆத்மாக்களும் உங்கள் முன்னாடி மனதார தலை வணங்குவாங்க. சும்மா மேலோட்டமாக கிடையாது, மனதார உங்களை நமஸ்கரிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அவர்களை உருவாக்கணுன்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய குணம் அவர்கள் உங்களை பார்த்து அவங்களாகவே தலை வணங்குற மாதிரி இருக்கணும். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். ஸோ எப்போவுமே இது இல்லை, 24 மணி நேரம் நம்ம சேவாதாரி தானே. ஸோ எப்போவுமே சுய புருஷார்த்தத்துலேயும் கவனம் இருக்கணும். பாபா வெளிப்படுத்துறதன் மூலம் நான் பாபா சேவை செய்கிறேன். எந்த அசுர குணமும் இருக்கக்கூடாது, வீண் எண்ணம் ஓடக்கூடாது. வீண் எண்ணம் வரக்கூடாது தான் ரொம்ப முக்கியமானது. சுபமான எண்ணம் மட்டுமே இருந்தால் வார்த்தையிலும் அது தான் வரும் இல்லையா? ஸ்லோகன்: எல்லையற்ற சேவை செய்கிறதையே நீங்கள் லட்சியமாக வச்சிங்கன்னா எல்லைக்குட்பட்ட பந்தனங்கள்லாம் அறவே நீங்கிடும்ன்றது இல்லையா? ஸோ எல்லையற்ற சேவைன்றது மெயினாக மனச சேவை. உலகத்துக்கே சக்தி கொடுக்குறன்றது மட்டுமே ஞாபகம் இருக்கும்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. எல்லைக்குட்பட்ட விஷயம் ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை பண்ண முடியாது. அதனால தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை லட்சியம் வைங்க. அப்போ 24 மணி நேரம் உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன், அதற்கு என்னை நான் தயார்படுத்திக்கிறேன், எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறேன், மர்ஜீவா வாழ்க்கை வாழறேன், இதே உங்கள் சிந்தனையில் இருந்துச்சுன்னா எல்லைக்குட்பட்ட எதுவுமே மைண்டில் வராதே. வந்தால் தானே பந்தனப்படுத்துறதுக்கு. அவ்யக்தேஸ்வரா ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியிலிருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்க. ஸோ எதுவரை உங்களுடைய நினைவு ஜுவாலா ரூபமாகலையோ, ஸோ ஜுவாலா ரூபன்றது எரிமலை மாதிரி நிரந்தரமாக நினைவு கொழுந்து விட்டு எரியணும். அந்த மாதிரி ஆகாத வரைக்கும் விநாச ஜுவாலையும் முழுமையாக ஜுவாலா ரூபம் ஆகாது இல்லையா? நிரந்தரமாக அந்த விநாச ஜுவாலை எரியாது, அணைஞ்சிடும். ஏன்னா உங்களுடைய நினைவு எரியுது, அப்புறம் அணைஞ்சிடுது. அதே மாதிரி அங்கேயும் விநாச ஜுவாலையும் எரியுது, டக்குன்னு அணைஞ்சிடுது. ஏன்னா ஜுவாலாமூர்த்தியும் ஆதாரமூர்த்தியும் நீங்கள் தான். நீங்களே இப்போ சதா ஜுவாலா ரூபமாகலை அப்படின்னும்போது விநாச ஜுவாலையும் சதா ஜுவாலா ரூபம் ஆகாது. அதனால் நான் ஜுவாலா ரூபமாவேன்ற திடம் எண்ணம் வைங்க. திட எண்ணத்தோட குழுவாக உட்காந்து மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி சக்தி வாய்ந்த யோக அதிர்வலைகளை நாலாப்புறமும் பரவ செய்யுங்க. இல்லை பட்டி குழுவாக உட்காந்து யோகா பண்ணுறது. ஸோ எதுக்காக யோகா பண்ணுறோம் அதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு சும்மா உட்காந்துட்டு நினைக்கிறது கிடையாது. இதுக்காகத்தான் யோகா பண்ணுறோம் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சேவை செய்யும்போதும் நம்ம யோகத்திலே தான் இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.